வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம T12X Soldering ஸ்டேஷனை டீயர் பண்ண போகிறோம். இது வந்து OSS Team பிராண்டோட T12X Soldering ஸ்டேஷன். இதோட அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ இந்த ஸ்டேஷனில் வந்து மொத்தமாக 8 ஸ்க்ரூஸ் இருக்குது. பின்னாடி 4 ஸ்க்ரூஸ் அண்ட் முன்னாடி 4 ஸ்க்ரூஸ். ஸோ இது 4த்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவோம். இந்த 4 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணோடனே நம்மளோட ஃப்ரண்ட் பேனல் வந்து கலந்து வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து சால்டர் பண்ணியிருக்காங்க, கனெக்டர் யூஸ் பண்ணாமல். அண்ட் உள்ளுக்குள் இருக்க பவர் சப்ளையில் கனெக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை வந்து பின்னாடி இந்த பேனலை கழட்டிட்டோம்னா இதை அப்படியே வெளியே புல் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி இருக்க பேனலை கழட்டி வெளியே புல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பேக் பேனலில் இருக்க அந்த கனெக்டரை வந்து இந்த SMPS போர்டோட டைரெக்டாக சால்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து டீசால்டர் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம அடுத்த வழியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த உள்ளே இருக்க அந்த கனெக்டரை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா பின்னாடி வழியாக அந்த SMPS போர்டை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஸோ லெட்ஸ் ட்ரை தட். ஸோ கை வச்சு எடுக்க முடியல, ட்வீசர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேனலில் தனியாக செப்பரேட் பண்ணிட்டோம். அநேகமாக இது கையோடு வந்துடும் தான் நினைக்கிறேன். அதான் வந்துடுச்சு. ஸோ இந்த கேஸில் வந்து உள்ள வேறு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்விட்சிங் பவர் சப்ளைலேருந்து வரும். இந்த ஸ்விட்சிங் பவர் சப்ளை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட லே அவுட் வந்து நம்ம நார்மலாக கம்ப்யூட்டரில் பார்க்குற ஸ்விட்சிங் பவர் சப்ளை மாதிரியோ இல்லை லேப்டாப் சார்ஜர்ஸில் இருக்க மாதிரியோ கிடையாது. ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான லே அவுட். அதாவது நம்ம பார்க்குற அப்ளையன்ஸோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். பிகாஸ் இவங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்காட்டி இந்த டைப் ஆஃப் ஒரு லே அவுட் வந்து இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பவர் வந்து இந்த பக்கமாக வருது. இங்கே வந்து நம்மளோட ஃபில்டர் செக்ஷன் இங்கே இருக்குது. ஃபில்டர் செக்ஷன்லேருந்து நம்மளோட ரெக்டிஃபிகேஷன் இங்கே நடக்குது. இது வரைக்கும் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்புது. இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்சிங் மாஸ்ஃபெட் இருக்குது. மாஸ்ஃபெட்லேருந்து திருப்பியும் ஒரு யூ ஷேப்பில் கீழே வருது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருப்பியும் ஒரு டேர்ன் போட்டு இந்த வழியாக அவுட்புட் வருது. ஸோ இந்த இடத்துல பவர் இன்புட் வருது. இப்படி போய் ஒரு டேர்ன் பண்ணி திருப்பியும் ஒரு டேர்ன் பண்ணி இந்த இடத்துல அவுட்புட் வருது. பட் கன்வென்ஷனலாக இருக்க நம்மளோட ஸ்விட்சிங் பவர் சப்ளைஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்புட் போகும் அண்ட் இந்த சைடு அவுட்புட் வரும். ஸோ ஸ்ட்ரீம் லைண்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெண்டான டைப்பில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த இதில் இருக்க காம்பனன்ட்ஸு அண்டு இன்புட் ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளோட நியூட்ரல் அண்ட் லைவ் வந்து என்ட்ரு ஆகுது. ஸோ நம்மளுக்கு இன்புட் ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளாஸ் ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு மெட்டல் ஆக்சைடு வேரிஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு NTC இருக்குது. இது மட்டும்தான் நம்மளுக்கு இன்புட் ப்ரொடெக்ஷன். வேறு எந்த இன்புட் ப்ரொடெக்ஷனும் இதில் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சோக் இருக்குது. தென் ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் இருக்குது.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டர்ஃபரன்ஸ் ஃபில்டருக்காக 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா X1 Y1 ரேட்டட் கெப்பாசிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பட் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஜெனரிக்கான ஒரு கெப்பாசிட்டர். இதோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 2 kV சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துக்கு இவங்க வந்து 2.5 kV கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ரேட்டிங்கோட கம்மியான கெப்பாசிட்டர் தான் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் செக்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம பார்க்குறப்ப வந்து ஒரே ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 4 தனியான டயோடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எஸ்எம்டி டயோடு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, த்ரூ ஹோல் டயோடு யூஸ் பண்ணல. தென் நம்மளோட பல்கிங் கெப்பாசிட்டர் இருக்குது, இல்லைனா ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர்ஸ் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் இவங்க வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டரோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 400 வோல்ட் ரேட்டிங் பண்ணியிருக்க கெப்பாசிட்டர் ரெண்டுத்தையும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் இனஃப்னே சொல்லலாம் 400 வோல்ட்டு. அடுத்து வந்து நம்மளோட ப்ரைமரி சைடு மாஸ்ஃபெட் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இவங்க ஃபேர்சைல்டு பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு நேம் பிராண்டு ஃபேர்சைல்டுங்கிறது, அந்த பிராண்டு மாஸ்ஃபெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் ஃபேர்சைல்டா இல்லை சைனாவில் வந்து ₹1 ஃபஸ்ட் காப்பி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரில, அதை நம்மளால் செக் பண்ண முடியாது. ஸோ அடுத்து ஃபேர்சைல்டு மாஸ்ஃபெட்லேருந்து நம்மளோட டைரெக்டாக நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வருது. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் எந்த ஒரு மார்க்கிங்குமே கிடையாது. அதுவும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை பார்த்தாலும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்க மாதிரி தெரில. பிகாஸ் இதோட வைண்டிங்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், அங்கங்கே தூக்கிட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்மளால் அவ்வளோக்கா நம்ப முடியாது. ஸோ ஒரு ஸ்விட்சிங் பவர் சப்ளைனா நம்மளுக்கு மெயினான ஐசோலேஷன் கொடுக்குறதே இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ இதே வந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸாக தான் இருக்குது. ஸோ நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட டயோடு இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி கேமரா இவ்வளோ க்ளோஸாக ஃபோக்கஸ் ஆகாது. ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாஸ்ஃபெட் மாதிரி தெரியும், பட் இது உண்மையிலுமே ஒரு டயோடு தான். இது வந்து ஷார்ட்கி டயோடோட காமனான பேக்கேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது எப்படி இந்த ஃபார்ம் ஃபேக்டரோட டயோடு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் பின்லேருந்து சென்டர் பின்னுக்கு ஒரு டயோட் கனெக்ட் ஆகிருக்கும், அண்ட் இந்த தேர்டு பின்லேருந்து சென்டர் பின்னுக்கு வந்து ஒரு டயோட் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பிக்சர் போடுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். இது வந்து சென்டர் டேப்டு டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்மளோட டயோடில் வந்து நம்மளோட செகண்டரி ஸ்டேஜ் ஃபில்டரிங் கெப்பாசிட்டர்ஸுக்கு போகுது. இதெல்லாம் வந்து நேம் பிராண்ட் கெப்பாசிட்டர் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு சீப்பான கெப்பாசிட்டர்ஸ் தான். அடுத்து இங்கே ஒரு இண்டக்டர் இருக்குது. இண்டக்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாலிமர் கெப்பாசிட்டர், அதுக்கப்புறம் நம்மளோட அவுட்புட் டெர்மினல். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒன்று தெரியும், இவங்க வந்து இந்த இடத்துல ஒரு கிரவுண்டு சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஒரு கிரவுண்டு கனெக்டரை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, பட் வந்து இவங்க இன்க்ளூட் பண்ணல. ஸோ நான் இதை கண்டினியூட்டி செக் பண்ணி பார்த்தேன், இது வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆகலை, அதை வந்து இவங்க நடுவில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க போல். அடுத்து வந்து இதோட ஐசோலேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டவுட் வரலாம், அண்ட் இதை எப்படி ஐசோலேட் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஐசோலேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நம்மளோட டிசி செக்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடத்துலேருந்து டிசி செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து நம்மளோட ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி வந்து நம்மளோட டயோடுக்கு போகுது, டயோட்லேருந்து டிசியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஏசி அண்ட் டிசி சைடை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐசோலேஷன் ஸ்லாட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 இடத்தையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயே இனஃபான கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து அப்படி செப்பரேட் பண்ணிட்டாங்க. தென் இந்த ஐசோலேஷன் இருக்க இடத்துல தான் வந்து நம்மளோட ஃபீட்பேக் யூஸ் பண்ணுற ஆப்டோகப்ளரும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவர் சப்ளை பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பவர் சப்ளை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த மெயின் போர்டை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேனலோட கனெக்ட் ஆகிருக்க போர்டு. இந்த போர்டில் தான் வந்து இந்த சால்டரிங் ஸ்டேஷனோட எல்லா ஸ்மார்ட் ஃபங்க்ஷன்ஸுமே வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. ஸோ டெம்பரேச்சர் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே வந்து இந்த ஒரு போர்டில் தான் நடக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த போர்டு வந்து ஜஸ்ட் ஃபார் பவர் சப்ளை மட்டும்தான். ஸோ இப்போ இந்த போர்டில் வந்துட்டு ப்ராசஸர்லேருந்து நம்ம வரலாம், என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இவங்க STM32 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா STC அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கிங் இருக்குது. இதில் ஏன் STCன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேக் சைனீஸ் ஷிப், ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் ஷிப். அதனால் வந்து இவங்க STCன்னு போட்டிருக்காங்க. பட் ஒரிஜினல் ஷிப் வந்து பார்த்திங்கன்னா STM32 அப்படின்ற மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இப்போ மெயின் ப்ராசஸரை பார்த்தாச்சு. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சால்டரிங் ஸ்டேஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்விட்சிங் டிரான்சிஸ்டர் வந்து இருக்கணும் பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இதில் வந்து ஸ்விட்சிங் டிரான்சிஸ்டர் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அதை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பின்னாடி தேடினேன், பின்னாடிக்கு இது ஏதாச்சும் சால்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பின்னாடி வந்து எதுவுமே கிடையாது. ஸோ எங்கேன்னு தேடுறப்ப தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட மாஸ்ஃபெட் வந்து இது தான், நம்மளோட ஸ்விட்சிங் டிரான்சிஸ்டர் வந்து இது தான்.
ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐசி மாதிரி தெரியுது, பட் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் ஸ்விட்சிங் டிரான்சிஸ்டர். ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சால்டரிங் அயன் கனெக்டர் டின் கனெக்டர் பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் மல்டிமீட்டரில் ப்ரோப் பண்ணி தான் அதை நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் பார்ட் நம்பரை செக் பண்ணுறப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு இதுதான் நம்மளோட மெயின் ஸ்விட்சிங் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக நம்ம பார்க்குற டிரான்சிஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் தான் இருக்கும். பட் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பவர் கம்மியாக ட்ரா பண்ணுற அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு சால்டரிங் ஸ்டேஷனுக்கு இதை யூஸ் பண்ணுறப்போ இதோட லைஃப் வந்து எந்தளவுக்கு இருக்குங்கிறது ரொம்ப டவுட்ஃபுல் தான். ஸோ இந்த ஸ்டேஷனில் வந்துட்டு டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இது ஒன்று தான். ஸோ சப்போஸ் இந்த ஸ்டேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு ப்ராப்ளம் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பவர் சப்ளை தான். இந்த இடத்துல அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு ஷார்ட் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துருங்க. ஏன்னா நான் இப்போ இதை மெஷர் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்போ தெரியாமல் ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து 28 வோல்ட் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதில் 28 வோல்ட் வருதான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் இதில் கரெக்டாக 28 வோல்ட் வந்துச்சுன்னா அடுத்த ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிரான்சிஸ்டரில் தான் இருக்கும். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேர் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, இப்போ நம்மளோட மெயின் டிரான்சிஸ்டர்னு பார்த்தாச்சு. அதை தவிர இதில் என்ன ஒரு காம்பனண்ட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. பட் இதில் என்ன ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஓலட் டிஸ்பிளேக்கு வந்து இவங்க டைரெக்டாக ரிப்பன் கேபிள் வந்து சால்டர் பண்ணல, ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ காஸ்ட் கட் பண்ணியிருக்கவங்க வந்து இதுக்கு ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சம்திங் ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து நம்மளோட ஸ்பீக்கர் இருக்குது. தென் நம்மளோட STM32 ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான கனெக்டர் இந்த இடத்துல இருக்குது. இதை தாண்டி இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதை சைடில் பார்த்திங்கன்னா அடுத்து நம்மளோட டின் கனெக்டர் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன நினச்சோம், ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா இது டிப்பை வந்து கிரவுண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினச்சேன். ஸோ டெஸ்ட் பண்ணும்போது ஒழுங்காக டெஸ்ட் பண்ணாமல் விட்டேன் போல். ஸோ டிப்பு கிரவுண்டிங் ஆகிருக்கும் தான் நினச்சேன். பட் இதை கழட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது டிப் வந்து கிரவுண்டிங் ஆகலை. ஸோ நான் என்ன ஒரு கெஸ் பண்ணியிருந்தேன்னா செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெட்டல் கேஸ் வழியாக வந்து இந்த டின் கனெக்டரை வந்து கிரவுண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ டின் கனெக்டர் வழியாக வந்து நம்மளோட சால்டரிங் அயனும் வந்து கிரவுண்ட் ஆகிருக்கும்னு சொல்லி நினச்சேன். பட் ஆனால் அப்படி ஆகலை. இங்கே வந்து கிரவுண்டிங் பண்ணுற பின் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக ஒரு பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டின் கனெக்டரில் இருக்க ஃபர்ஸ்ட் பின் இந்த பின். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் வந்து நம்மளோட கிரவுண்டிங் பின். இந்த பின் பார்த்திங்கன்னா எந்த பேடோடையுமே கனெக்ட் ஆகலை. ஸோ சப்போஸ் இந்த சால்டரிங் ஸ்டேஷனை வந்து நீங்கள் கிரவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேனுவலாக தான் வந்து நீங்கள் கிரவுண்ட் பண்ணிக்கணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அதை எப்படி கிரவுண்ட் பண்ணலாங்கிற ஒரு டுட்டோரியல் வந்து நான் உங்களுக்கு கொஞ்ச நாளில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த சால்டரிங் அயன் ஹேண்டில் டேர் டவுன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த பார்ட்டை கழட்டினீங்கன்னா ஜஸ்ட் ஒயர் வந்து இந்த மாதிரி டெர்மினேட் ஆகுது. நம்மளோட சால்டரிங் அயன் பிட்டை கழட்டிட்டு இதுக்கு மேலே நம்மளால் வந்து அதை கழட்ட முடியல. கழட்டலாம், பட் வந்து நான் எதுக்கு வந்து இந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு பார்க்குறேன். பிகாஸ் உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ப்ராக்சிமிட்டி சென்சர் தான் இருக்குது. அதுக்கும் பார்த்திங்கன்னா இவங்க ஏதாச்சும் ஒரு மெட்டல் பால் மாதிரி சம்திங் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ராக்சிமிட்டி சென்சர் எதுக்குன்னா நம்ம ரொம்ப நேரம் சால்டரிங் அயன் ஹேண்டில் வந்து அசைக்காமையே வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து கண்டுபிடிச்சிடும் அசையாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்லீப் மோடு போகிறக்காக ஒரு ப்ராக்சிமிட்டி சென்சர் இருக்குது. நல்ல வேலை அதை வந்து ரிமூவ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து T12 சால்டரிங் ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கெஸ்ஜர் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி தான் வந்து ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஃபேக் T12 சால்டரிங் ஸ்டேஷன்ஸ்லாம். ஸோ அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ராவாக சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளோட இந்த பிசிபிலேயே வந்துட்டு ஒரு லித்தியம் பேட்ரி, குட்டி லித்தியம் பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சில கேலிப்ரேஷன் டேட்டா டைம் கூட வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் இவனுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் டோட்டலாக ஸ்ட்ரிப் அவுட் பண்ணிட்டாங்க. சில கேலிப்ரேஷன் ஃபீச்சரையும் வந்து இவங்க ஸ்ட்ரிப் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரிப் அவுட் பண்ணி தான் இந்தளவுக்கு காசு கட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்மெல்லு வந்து குப்புன்னு வருது. அந்த ஃப்ளெக்ஸு ஸ்மெல்லாக இல்லை என்ன ஸ்மெல் எனக்கு தெரியல. இவங்க யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளெக்ஸே பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்க ஒரு ஃப்ளெக்ஸ் தான். ஸோ இந்த ஏரியாஸில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒயிட் கலர் ரெசிடியூ வந்து நிறையா இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு
சீப்பான ஒரு சால்டர் யூஸ் பண்ணால் அந்த சால்டர்லேருந்து வர ஃப்ளெக்ஸ்ன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கெமிக்கலான ஸ்மெல். இன்னொரு ½ அன் ஹவர் இதை வந்து நான் சுவாசிச்சுட்டு இருந்தேன்னா கேன்சர் வந்துடும் போல், அந்தளவுக்கு மோசமான ஒரு கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த மெயின் போர்டில் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபியூஸ் இருக்குது. ஸோ இன்புட் ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபியூஸ் இருக்குது. பட் இதுக்குள்ளே ஃபியூஸ் இருக்கான்னு எனக்கு கண்டிப்பாக தெரில. ஒரு ஃபியூஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம வேணால் இதை கழட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிகாஸ் இவனுங்கெல்லாம் வந்துட்டு இந்த நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் நிறையா சான்ஸ் இருக்குது. பரவாயில்ல, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிரவுண்டிங் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இதில் வந்து எந்த ரெசிஸ்ட்டும் வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ இதை யூஸ் பண்ணுறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்குவோங்க. டைரெக்டாக வந்து நம்மளுக்கு எர்த் கிரவுண்டோடு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியர்டவுனில் வந்து அவ்வளோதான். வேறு இதில் காட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து இதே T12 சால்டரிங் ஸ்டேஷனை வந்து நம்ம வீட்லேயும் வந்து பண்ண முடியும். ஒரு அட்மல் மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு நம்மளே பண்ணலாம். ஸோ அதுக்கான சில ஸ்டெப்ஸ் நான் அதை எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பட் அதை நான் போஸ்ட் பண்ணுவேனாங்கிற ஒரு ஐடியா வந்து எனக்கு இல்லை. பிகாஸ் அது ரொம்ப லென்த்தியான ஒரு ப்ராசஸாக இருக்குது. உங்களுக்கு அதை பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளே வந்து சொந்தமாக வீட்டில் ஒரு T12 சால்டரிங் ஸ்டேஷன் வந்து பண்ணி அதை வந்து யூடியூப்பில் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே இந்த வீடியோவை இழுக்க வேணாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே இந்த சேனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யுகன் சைனிங் ஆஃப்.